السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 237. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 237ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு அலாமாதி ஹுப்பில்லாஹி தஆலா லில் அப்தி வல் ஹஸ்ஸி அலா தஹல்லுகி பிஹா வஸ்ஸஇ ஃபீ தஹ்ஸீலிஹா என்ற புதிய தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹினுடைய 237ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பை பற்றிய அறிமுகத்தை நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இன்றைய பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம் என்னன்னா, இந்த புதிய தலைப்பை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முதலாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். இரண்டாவதாக முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழ் தோதுவாக ஒரு 2 ஆயத்துக்களை குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வருவார்கள். அப்ப அந்த 2 ஆயத்துகளுக்கான தர்ஜுமாக்கள், அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளை பற்றி நாம் இரண்டாவது விஷயமாக இன்றைய பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். இந்த 2 விஷயங்களை மாத்திரம்தான் இந்த பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கமாக இது அமைகின்றது. இப்ப முதலாவதாக இந்த பாடத்தலைப்பை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பாடத்தலைப்பு என்னது? பாபு அலாமாத்தி ஹுப்பில்லாஹி தஆலா லில் அப்தி வல் ஹஸ்ஸி அலா தஹல்லுகி பிஹா வஸ்ஸஇ ஃபீ தஹ்ஸீலிஹா. மொத்தம் 3 விஷயத்தை பற்றி இந்த பாடமாகிறது பேசக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாடத்தினுடைய தலைப்பினுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. பாபு அலாமாத்தி ஹுப்பில்லாஹி தஆலா லில் அப்தி, அடியாறுகளுக்கான உயர்ந்த அந்த அல்லாஹ்வின் பிரியத்தின் அடையாளங்கள் குறித்த பாடம். அப்போ அடியார்களை அல்லாஹு தஆலா எத்தகைய ஒரு நேசம் கொள்கிறான். இப்போ அப்படி தான் உருவாக்கிய தான் படைத்த அந்த அடியானை அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய விஷயத்தினுடைய அந்த நேசிப்பதனுடைய அடையாளங்கள் என்னென்ன, எதன் காரணமாகலாம் அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு அலாமத் என்ன என்பதையெல்லாம் பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இது இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய முதலாவது விஷயம். அடுத்தபடியாக வல் ஹஸ்ஸி அலா தஹல்லுகி பிஹா, அலாமாத்தை கொண்டு, அதாவது அந்த அடையாளங்களை கொண்டு குணம் பெறுவதன் மீது தூண்டுதல் குறித்த பாடமாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹாவுடைய லமீரு இந்த அலாமத்தை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹுடைய பிரியத்தை பெறுவதற்கான பண்புகள் என்னென்ன, என்னென்ன பண்புகள் செய்தால் அல்லாஹுடைய பிரியத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ இந்த காரியத்தை எல்லாம் செய்வதன் மூலமா அல்லாஹ்வுடைய ஹுப் என்பது, பிரியம் என்பது கிடைக்கும். இந்த காரியத்தை எல்லாம் செய்யாமல் விட்டால் அல்லாஹ்வுடைய ஹுப் என்பது கிடைக்காமல் போய்விடும் என்ற காரியங்கள் என்னென்ன, இப்போ அல்லாஹ்வுடைய அந்த பிரியத்தை வாங்கி தரக்கூடிய செயல்கள் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன,
அந்த பண்புகளை நல்லபடியாக பேணுவது, அந்த பேணுவதின் மீது தூண்டுதல், பேணச் செய்வது என்பது குறித்தான பாடமாக இது அமையும். அப்ப இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது அந்த அடையாளங்களை அடையும் விஷயத்திலே முயற்சிக்குதல் என்பதை குறித்த பாடம். அப்ப முதலாவது அந்த உயர்ந்த அல்லாஹு தஆலாவுடைய பிரியத்திற்கான அடையாளம். இரண்டாவது அந்த அல்லாஹுடைய பிரியத்திற்கான அந்த அடையாளங்களுக்காக, அதாவது அந்த அடையாளங்களை கொண்டு குணம் பெறுவதன் மீது தூண்டுதல். மூன்றாவது அந்த அடையாளங்களை அடைவதற்காக அடையும் விஷயத்தில் முயற்சி செய்தல். இந்த பிரியத்தை அடைவதற்கு என்னென்ன முயற்சி செய்யணும், என்னென்ன காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டு முயற்சி செய்வதன் மூலம் அது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த பாடத்திற்கு வரக்கூடிய ஹதீசுகள், ஆயத்துக்கள் எல்லாம் இது சம்மந்தப்பட்டு இதை வலியுறுத்தக்கூடிய ஆயத்துக்களாகவும் ஹதீசுகளாகவும் தான் இடம்பெறும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இதுதான் இந்த பாடத்தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகம். அப்ப இதற்கு அடுத்தபடியாக முசன்னிஃப் அவர்கள் 2 ஆயத்தினை குர்ஆன் ஷரீஃப்ல கொண்டு வருவார்கள். அதற்கான தர்ஜிமாவை விளக்கத்தை எல்லாம் அந்த ஆயத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 47வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 47வது பாடமாக இது அமைகின்றது. அப்ப இதுவரையிலும் நாம் 46 பாடங்களை நாம் முழுமையாக பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபு அலாமாத்தி ஹுப்பில்லாஹி தஆலா லில் அப்தி வல் ஹஸ்ஸி அலா தகல்லுகி பிஹா வஸ்ஸஇ ஃபீ தஹ்ஸீலிஹா என்று அமையக்கூடிய தலைப்பாக இது அமைகின்றது. இப்போ இதற்கான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் சின்ன அறிமுகத்தை எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்ப அடுத்தபடியாக முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு கீழ் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து 2 ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். அப்போ அந்த 2 ஆயத்துக்களை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். பாருங்க, அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹு வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஸதகல்லாஹுல் அலீம். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக ஆகியிருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், மக்களே நீங்க அல்லாஹுவை பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா என்னை முதலாவதாக நீங்க பின்பற்றுங்க. அப்படி என்னை நீங்கள் பின்பற்றினால் யுஹிப்புகுமுல்லாஹு, அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னித்து கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் கூறி காட்டுகிறான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப என்ன நீங்க பின்பற்றீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்போ அல்லாஹ்வை நீங்க பிரியம் கொள்வதன் மூலமாக என்ன நீங்க பின்பற்றீங்க, என்ன நீங்க பின்பற்றதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் நீங்கள் செய்த அந்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வல்லாஹு, இன்னும் அல்லாஹு தஆலா ஆகிறவன் கஃபூருர் ரஹீம், இரக்கமுடையவனாகவும் இன்னும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்கிறான். அல்லாஹுதான் மன்னிப்பதற்கு தகுதியானவன். உலகத்தில் நம்முடைய பாவத்தை மன்னிப்பவன் யார்? அவன்தான், கஃபூரான அந்த அல்லாஹுதான். அல்லாஹ் நாடினால் எத்தகைய பாவத்தையும் அவன் மன்னித்து விடலாம். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை முழுமையாக மன்னிப்பதற்கான
முழு குதிரத்தும் முழு நாட்டமும் அந்த அல்லாஹுவை சேர்ந்ததாக இருக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட கஃபூராக அல்லாஹு தஆலா இருக்கிறான். இன்னும் ரஹீம், இரக்கம் உடையவனாகவும் இருக்கிறான். அப்போ உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டி அதை உங்களுக்கு மன்னித்து தரக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி தருகிறான். இப்போ 70 தாய்மார்களுக்கு சமம் அல்லாஹுடைய இந்த ரஹமத்தை சொல்லும் பொழுது சொல்வார்கள் நாதாக்கள், 70 தாய்மார்கள், இந்த 70 தாய்களுடைய அந்த பாசத்தை விட உயர்ந்த ஒரு பாசம், உயர்ந்த ஒரு இரக்க குணமுடையவன் அந்த அல்லாஹு தஆலா என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள். அப்போ ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளையின் மீது எவ்வளவு பாசம் இருக்கும். அப்போ தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யும் அளவிற்கு ஒரு தாய் அவள் அன்பு செலுத்தக்கூடியவளாக இருப்பாள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தாய் அப்படின்னா 70 தாயை விட, அப்படி இருக்கக்கூடிய 70 தாயினுடைய அந்த பாசத்தை விட, இரக்க குணத்தை விட அல்லாஹுடைய இரக்க குணம் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கின்றது என்று நமக்கு சொல்லி தருவாங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களின் மீது எந்த அளவிற்கு பாசம் கொள்ளக்கூடியவனாக, எந்த அளவிற்கு இரக்கம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அததான் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இன்னும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழ் கொண்டு வந்தார்கள். அப்போ இது கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இந்த இந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இதுல அல்லாஹுடைய ஹுப்பு என்பது விளங்குது. இப்போ இந்த பாடம் என்பதே அல்லாஹுடைய அந்த பிரியத்தினுடைய அடையாளங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம் தான். அல்லாஹ் ஒரு அடியான் மீது அவன் பிரியம் கொள்கிறான், அதற்கான அடையாளம் என்னென்ன அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த ஆயத்தை நமக்கு வழங்கலாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹுடைய பிரியம் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹுடைய பிரியத்தினுடைய ஒரு அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றது என்பது விளங்குதா? அல்லாஹ்வே சாட்சியா சொல்றானா இல்லையா? என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்படி பின்பற்றினால் அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பவனாக இருப்பான் என்று அல்லாஹு தஆலாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறான் இந்த ஆயத்துல. அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே நமக்கு கொண்டு வருகிறார்கள். பாருங்க, சூரத்து ஆல இம்ரான், ஆல இம்ரான் என்ற சூறாவில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 31வது ஆயத்தாக சூரத்து ஆல இம்ரான்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்ற செய்தியை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இது முதலாவது ஆயத்து. இப்ப அடுத்தபடியாக 2வது ஆயத்தினை முஸன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வராங்க. பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين إلى آخره صدق الله العظيم. இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட அத்தகையவர்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்களிலிருந்தும் ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு முரணாகிவிட்டால், திரும்பிவிட்டால், எர்த்தத்தன திரும்பிவிட்டால் என்பதுதான் லஃப்லியான அர்த்தம். அப்போ இந்த இடத்துல முர்த்தத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ காஃபிரா இருந்து, அப்போ முஸ்லீமா இருந்து திரும்ப காஃபிராக போறது இருக்கா இல்லையா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் அப்ப அல்லாஹ்வை மறுத்து விட்டு அந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறி வேறு ஒரு மார்க்கத்தில் சேரக்கூடியவன் இருப்பான் இல்லையா? அவர்கள் தான் முர்த்தத் என்று சொல்வார்கள். அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்றான், மை யர்தத்த மின்கும், உங்களிலிருந்து யார் முர்த்தத் ஆனார்களோ, வெளியேறி விட்டாரோ, விடுவாரோ, அந்தீனிஹி தன்னுடைய மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விடுவாரோ, அப்பொழுது ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், இன்னொரு ஒரு கூட்டத்தை கொண்டு அல்லாஹு தஆலா விரைவில் கொண்டு வருவான். அப்போ இந்த உங்கள இருந்து யாராவது உங்க தீன்ல இருந்து மாறிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்விற்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தை இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் விரைவில் கொண்டு வரக்கூடியவனாக இருப்பான். அப்போ நம்ம முஸ்லீம் ஆகிறதும் நம்ம காஃபிர் ஆகிறதுக்கும் அல்லாஹ்விற்கு ஏதாவது ஒரு ஃபாய்தா இருக்குதா? அல்லாஹ்விற்கு பிரயோஜனம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் என்ன சொல்ல வர வேதனை இருக்குதா? அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, அல்லாஹ்விற்கு எந்த சுகமும் கிடையாது.
அப்போ அல்லாஹ் நம்ம தொழுதாலும் அல்லாஹ்விற்கு ஒன்றும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட போறது கிடையாது. அல்லாஹ் நம்ம தொழாமுட்டால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து இறங்க போறது கிடையாது. அல்லாஹ் இருப்பது போல் எப்போதும் இருப்பான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து நீங்கள் முரணாகிவிட்டு வேறு ஒரு நபராக முர்த்ததாக நீங்கள் ஆகிவிட்டாலும் அல்லாஹு தஆலா வேறு ஒரு கூட்டத்தை விரைவில் கொண்டு வரக்கூடியவனாக இருப்பான். கொண்டு வந்து யுஹிப்புஹும் அந்த கூட்டத்தை, அந்த கூட்டத்தார்களை அல்லாஹு தஆலா விரும்புவான். வயுஹிப்பூனஹு இன்னும் அந்த கூட்டத்தார்களும் அல்லாஹ்வை விரும்புவார்கள். இன்னும் அதில்லத்தின் அலல் முஃமினீன. அப்போ என்ன சொன்னதுக்கு முன்னாடி அல்லாஹ் அந்த கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடியவனா இருப்பான். அந்த கூட்டத்தார்களும் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களா இருப்பார்கள். இன்னும் அதில்லத்தின் அலல் முஃமினீன் முஃமின்களின் மீது பணிவானவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள்னு சொல்றான். அப்போ முஃமின்களிடத்துல பெருமை பீத்திக் கொள்ள மாட்டார்கள் அந்த கூட்டத்தார்கள். முஃமின்களிடத்துல ரொம்ப பணிவாக நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன் இன்னும் காஃபிர்களின் மீது கடுமையாக நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அப்போ முஃமின்களை பார்த்தா அவர்களின் மீது மரியாதை கொடுத்து அவர்களுக்கு பணிந்து நிற்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்? அவர்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில், இஸ்லாம் என்ற சத்திய மார்க்கத்தில் அவர் இருப்பதன் காரணமாக அவர்கள் பணிந்து நிற்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுவே காஃபிர்கள், அந்த காஃபிர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இவர்கள் கடுமையானவர்களா இருப்பாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விற்றும் சற்று விலகி அவர்கள் வேறு ஒரு கடவுளை, வேறு ஒரு இலாஹை வணங்கி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அப்போ அதன் காரணமாக அல்லாஹ்வை மறுத்து அவர்கள் வாழ்வதின் காரணமாக அவர்களின் மீது அவர்கள் கடுமையானவர்களா இருப்பாங்க. அப்போ அந்த காஃபிர்களை எதிர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப காஃபிர்களை எதிர்க்கிறதுனா எப்படி? அந்த காஃபிர்களுக்கு அவமரியாதை செய்யறது, அவங்களை அவமானப்படுத்துறது, இப்படிப்பட்ட செயல் அல்லாஹ் சொல்லல. கடுமையான முறையினா அந்த குஃப்ரியத் என்ற அந்த விதத்தில் அவரை எதிர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப மனிதர்கள் என்ற விதத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற இடத்துல அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க தான். ஆனா அந்த காஃபிர் அல்லாஹ்வை குஃப்ர் செய்து அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அதன் காரணமாக அத்தகைய ஒரு ஆளாக இருப்பதன் காரணமாக அவர்களை எதிர்க்கக்கூடியவராகவும் அவர்கள் கொள்கையை வெறுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அத்தகைய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த கூட்டம் எப்படி? அந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் நேசிப்பான். அந்த கூட்டத்தார்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். முஃமின்களுக்கு பாதுகாப்பாக, முஃமின்களிடத்தில் பணிவாக நடக்கக்கூடியவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. இறை மறுப்பாளர்களிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அவங்க இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் ஜிஹாதும் செய்வார்கள், போர் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அப்போ அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள அவர்கள் துணிவார்கள். அப்போ அதுக்கெல்லாம் தயங்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து அல்லாஹ்வுடைய அந்த இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரையும் விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அத்தகைய ஒரு கூட்டத்தார்களா அவங்க இருப்பாங்க. அப்ப எதற்கும் பயப்பட மாட்டாங்க என்று சொல்றாங்க. இன்னும் வலா யகாஃபூன இன்னும் அவர்கள் பயம் கொள்ள மாட்டார்கள். லவ்மத்தன் லாஇம் இங்க லவ்மத்தன்னு போட்டிருக்கிறாங்க. இது தவறு. அப்போ இப்படி கிடையாது. குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி கிடையாது. லவ்மத்த என்பதாக ஃபத்ஹா மட்டும்தான் இருக்கும். தன்வீன் கிடையாது. இப்போ இது நுஸ்ஹா பிரிண்டிங் மிஸ்டேக்னால லவ்மத்தன் லாஇம்னு போட்டிருக்காங்க. இது தவறு. லவ்மத்த லாஇமின் என்பதுதான் சரி. பழிக்கக்கூடியவருடைய அந்த பழிப்பை கண்டு அவர்கள் பயம் கொள்ளவும் மாட்டார்கள். அப்போ பழிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இந்த உலகத்துல, சாபம் கொடுக்கக்கூடியவங்க. இப்போ இவரெல்லாம் பார் அல்லாஹ்வை தொழுதுகிட்டு இருக்க இவரெல்லாம் எப்படி? நம்ம இருக்கிற மார்க்கம் தான் கரெக்ட் காஃபிர்கள் சொல்றான். அப்போ நம்ம இருக்கிற மார்க்கம் தான் கரெக்ட், இவங்க என்ன அல்லாஹ்வை தொழுதுட்டு புதுசா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவர்களை பழிக்கக்கூடியவர்கள், இவர்கள் மீது குறை சொல்லக்கூடியவங்க, இவர்கள் மீது சாபம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்களா இல்லையா? இவர்களை கண்டெல்லாம் அந்த கூட்டத்தார்கள் பயம் கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் சத்திய மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்தவர்கள். அல்லாஹ் நம்மளை சத்திய மார்க்கத்துல நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கிறதுனால நம்மை சில நபர்கள் கேலி செய்யக்கூடியவர்களாகவும், நம்மை
நம்மை பார்த்து குறை சொல்லக்கூடியவரெல்லாம் இருந்து கொண்டுதான் இருப்பாங்க. அதை நம்ம கேட்டு பொறுமையாக தான் இருக்கணும் என்பதாக சொல்லி அவங்க பழிப்பை கண்டு பயப்பட மாட்டாங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம இப்படி நாசமா போயிடுவோமா, அவங்க இப்படி நம்மளை திட்டுறாங்களே, நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது, என்ன பண்றது, அவங்களையுமே நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு மாறிடலாமா, அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவர்கள் அந்த பழிக்கக்கூடியவருடைய பழிப்பை கண்டு எப்பொழுதுமே அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ்விற்கு மாத்திரம் அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்தபடியாக இதுவாகிறது ஃபதுலுல்லாஹி, அல்லாஹுடைய ஃபதுலாக இருக்கின்றது. இப்போ அல்லாஹுடைய சிறப்பாக இருக்கின்றது. யுதீஹி மையஷாஉ, அல்லாஹ் அதை யாருக்கு நாடுவானோ அவருக்கு அதை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அல்லாஹுடைய இந்த சிறப்பு அல்லாஹ் யாருக்கு கொடுக்க நாடுவானோ அந்த நபருக்கு அல்லாஹுடைய அந்த சிறப்பை வழங்கக்கூடியவனாக இருப்போம். அல்லாஹுடைய ஒரு நியாமத்தானே இது, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் கிருபை தானே இது. அந்த அல்லாஹுடைய அந்த கிருபை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்க நாடுறானோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனா இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு ஈமானை, அதாவது சொன்னான் இல்லையா, அவரை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவன், அவர்கள் அல்லாஹ்வை விரும்புவார்கள். முஃமின்களுக்கு பணிவாக நடக்கக்கூடியவர்களாகவும், காஃபிர்கள் மீது கடுமையானவர்களாகவும், அல்லாஹுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்களாகவும், பழிப்போர்களின் பழிப்பை கண்டு அஞ்சாதவர்களாகவும் இருப்பாங்க இல்லையா. இப்படி இருப்பதற்கான காரணம் அவர்கள் கிடையாது, இது அல்லாஹுடைய ஒரு ஃபதுல். அல்லாஹ் அமைத்த ஒரு விஷயம். அல்லாஹ் இவர்களை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நாடினான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா அவர்களின் உள்ளத்தில் போட்டதுனாலதான் அவர்கள் இத்தகைய செயலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், அதா அலிக ஃபதுலுல்லாஹி, இது அல்லாஹுடைய ஃபதுலாக இருக்கு. யுதீஹி மையஷா, அதை அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இதனால் தான் சொன்னான். இன்னும் அல்லாஹு தஆலா ஆகிறவன் வாசிஉன் அலீம், அறிந்தவனாகவும் இருக்கின்றான், விசாலமானவனாகவும் இருக்கின்றான். தான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் விசாலமாக கொடுக்கக்கூடியவனா இருப்பான். அல்லாஹ் கஞ்சத்தனம் பட்டு கொஞ்சம் கொடுக்கக்கூடியவனாக கிடையாது, கொஞ்சமாக அள்ளி தருபவன் கிடையாது, விசாலமானவன். அவனுடைய எண்ணத்திற்கு அளவே கிடையாது. அல்லாஹ் ஒருத்தனு கொடுக்கணும் நாடிதான் சொன்னா மொத்தமாக அள்ளி கொடுத்துருவான், கிள்ளிலாம் கொடுக்க மாட்டான். மொத்தமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விசாலமிக்கவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் அலீமுன், அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். இப்ப யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும், யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு என்ன கொடுக்க கூடாது, இவனுக்கு என்ன கொடுத்தா இவன் என்ன செய்வான், அவனுக்கு என்ன கொடுக்கலாம் அவன் என்ன செய்வான், இப்படி எல்லாமே அல்லாஹ்விற்கு தெரிந்ததாக, அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலம் ஆணித்தரமாக நமக்கு சொல்லித் தருகிறான். பாருங்க, அல் மாஇதா, சூரத்துல் மாஇதால இந்த ஆயத்தை பதிவு செய்யப்படுகின்றது. 54வது ஆயத்தாக சூரத்துல் மாஇதால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்ற ஒரு விஷயத்தை இங்க நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2வது ஆயத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்களிலிருந்து யாராவது உங்களுடைய தீனியை விட்டும் முரண்பட்டு நீங்கள் முர்த்தத்தாகி விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா மற்றொரு கூட்டத்தை கொண்டு வருவான். மற்றொரு கூட்டத்தை கொண்டு வருவது மாத்திரம் கிடையாது, அந்த கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாகவும் இருப்பான், அந்த கூட்டத்தார்களும் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ அந்த கூட்டத்தை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்ற ஒரு விஷயம் விளங்குது. இப்போ எதனால, அவர்கள் முஃமின்களிடத்துல பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாகவும், முஃமின்களிடத்துல பணிவாக நடக்கக்கூடியவர்களாகவும், காஃபிர்களிடத்துல கடுமையாக நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடியவர், போர் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் பழிப்பை கண்டு அஞ்சாதவர்களாகவும் இருப்பாங்க. இப்படிலாம் அல்லாஹ் சொன்னான். அப்போ இதெல்லாம் இவர்களுடைய செய்யக்கூடிய செயல்கள். இப்படி இருப்பதன் காரணமாக, இத்தகைய ஒரு கூட்டத்தார்களின் காரணமாக அல்லாஹ் இவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ அல்லாஹ் நேசிப்பதற்கான, அல்லாஹுடைய விருப்பம் என்பது, அல்லாஹுடைய பிரியம் என்பது இருப்பதற்கான ஒரு அடையாளங்களில் இதுவும் உள்ளது, இதுவும் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு விளங்குதா இல்லையா. அப்போ இதன் காரணமாக தான், இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கீழ முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வருவதற்கான காரணமாக இது அமைகின்றது.
அப்போ அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 47வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகள், அதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக முசன்னிஃப் அன்னவர்கள் அந்த பாடத்திற்கு தோதுவாக கீழ் கொண்டு வரக்கூடிய 2 ஆயத்துக்கள், அந்த 2 ஆயத்துக்களை குறித்தான தர்ஜுமாக்கள், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய சாராம்சம், அது எதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது என்ற கூடுதல் செய்தியெல்லாம் முழுமையாக பார்த்தும் நம்ம முழுமையாக இந்த பாடத்தை நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான இந்த 386வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.